வெல்கம் டு மை டிசைனர்ஸ் கிளப். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. கேமரா ஆங்கிள் லைட்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் vlogல வந்து என்னோட ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நான் என் வீட்டில் ஒரு ரூம்ல இருந்து தான் என்னோட ஒர்க் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியால தான் இந்த vlog எடுக்கிறேன். இந்த vlogல வந்து எப்படின்னா, நான் என் ரூம்ல இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்ல. இன்ஸ்டெட் நான் வந்து வீட்ல இருந்தே வந்து கஸ்டமைஸ் டெய்லரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரேண்டமா எப்பயாச்சும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ என்கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் தான் நான் உங்க கூட முக்கியமா ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என் ரூமோட என்ட்ரன்ஸ் ஆர் என் ஒர்க் ஸ்பேஸோட என்ட்ரன்ஸ். பாத்தீங்கன்னா என் ரூம்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் எதுக்கு நான் போக போக சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஆர்கனைசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போற மிஷின் வந்து இந்த மிஷின் தான். இது என்னோடது இல்லை, இது என் அம்மாவோடது. ஸோ இந்த சூயிங் மிஷின் வந்து என்னோட வயசுல ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆக போகுது. இன்னும் இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு 30 வயசு ஆயிடும். ஸோ இந்த மிஷின் வந்து நான் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மிஷின் வந்துட்டு ரம்மா அப்படிங்கிற பிராண்ட்ல உள்ளது. இப்போ கூட நான் வந்து இன்கேஸ் இதில் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் இது நல்லா ஒர்க் ஆகும். நான் சும்மா ஆயில் போட்டு அப்பப்போ இவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபீட் மாதிரி கொஞ்சம் சாப்பாடு போடுற மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டேன்னா இவன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுவான். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு வந்து பிளவுஸ்ல கஸ்டமர் ஆர்டர் நிறைய வருது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க இந்த மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த சைடு வருவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் பண்ணிருக்கிற இன்டீரியர். நீங்க இந்த செவத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கா? ஸோ இந்த கலர்ல தான் எங்களுக்கு வந்து நான் ரெண்ட்டுக்கு வரும்போது எங்களுக்கு அடிச்சு கொடுத்தாங்க. இந்த பெயிண்ட் தான் அடிச்சு கொடுத்தாங்க. ஆனா நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லா ஒயிட் அடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். சோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ரொம்ப லுக்கா ரொம்ப ரிச்சா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஷெல்ஃப்ல நான் அமேசான்ல தான் வாங்கினேன். 250 300 கம்மி தான் இந்த ஷெல்ஃப். எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு. இந்த ஷெல்ஃப்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் நான் வந்து 150 ருபீஸ் தான் வாங்கினேன். இது எல்லாத்தையும் சேர்த்தே 150 ருபீஸ் தான். இதோட இன்னும் நிறைய கூட இருக்கு, அதெல்லாம் இன்னொரு ரூம்ல இருக்கு. சோ அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் மீஷோல தான் வாங்கினேன். சோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் நான் வந்துட்டு இன்டீரியரே பண்ணிருக்கேன். சோ ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த ஒரு ரூம் கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து லெஸ் தென் 1500 தான் ஆச்சு. நானும் என் பிரதரும் சேர்ந்து தான் அடிச்சோம். சோ அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி ரீட் பண்ற புக்ஸ் இருக்கு. சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு புக் பாருங்களேன், இந்த சைக்காலஜி ஆஃப் மணி. இது வந்து நீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் தான். ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கீங்க, இல்லைனா நீங்க வந்து ஒரு கட்டிங் மாஸ்டரா இருக்கீங்க, நீங்க எல்லாம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம பணம் சம்பாதிக்க தான் போறோம். ஆனா சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியல அப்படின்னா சம்பாதிச்சு வேஸ்ட் தான். ஸோ நமக்கு சம்பாதிக்கிற பணத்தை எப்படி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த புக்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் வச்சிருப்பேன். சோ இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்னு சொல்லிட்டு, அதாவது நல்ல பழக்கங்களை எப்படி வந்து வளர்த்துக்கிறது, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த புக் நான் படிச்சிருக்கேன், ஆனா இன்னும் இதுல இருந்து ஒன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணணும். சோ இது மாதிரி இதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே கதை புக் தான். இதுக்கப்புறமா எதுவும் பெருசா எப்படி சொல்றது, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் இல்ல, மீதி எல்லாமே கதை புக் தான். சோ இந்த குட்டி எலிஃபென்ட் இருக்கு, இந்த பச்சை கலர் எலிஃபென்ட், இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. நான் வந்து முன்னாடி பொட்டிக் வச்சிருந்தேன், ஆஃப்லைன்ல பொட்டிக் வச்சிருந்தேன். பட் ஆனா வந்துட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ அந்த பொட்டிக் ஓப்பனிங்க்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இந்த கிரீன் கலர் எலிஃபென்ட் வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. அதுல வந்துட்டு ஒரு லைவ் பிளான்ட் வச்சு கொடுத்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனருக்குமே இது வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். பாரிஸ் ஃபேஷன் வீக், மிலான் ஃபேஷன் வீக், இதெல்லாம் ஒரு டிசைனருக்கும் எப்படின்னா ஒரு ட்ரீம் மாதிரி. நம்ம வந்து கண்டிப்பா பாரிஸ் போகணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னோட ட்ரீம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு இந்த பாரிஸ் ஐஃபில் டவர் வந்து நான் அடிக்கடி பாக்குற ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி டீ கப் இருக்கு. நான் வந்து டீ அடிக்ட், அதனால டீ கப்ஸ் வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட அயனிங் டேபிள், அப்படி இல்லைன்னா ஸ்டடி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேபிள் வந்து ரொம்ப மல்டி பர்பஸ். எல்லாத்துக்கும் இந்த டேபிள தான் பிடிச்சி நான் டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அயனிங்கும் பண்ணுவேன், இதுலதான் கட்டிங்கும் போடுவேன். சம்டைம்ஸ் தரையில உட்காந்து தான் கட் பண்ணுவேன். இதுல உட்காந்து நான் டிராயிங் பண்ணுவேன், இதுல உட்காந்து நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கிளாஸ் எடுக்கிற ஸ்டாண்ட் கூட இங்க தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுல நான் நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அப்கமிங் பிளேசர் ஒர்க் ஷாப்காக இந்த இலிஸ்ட்ரேஷனுக்காக ரெடி பண்ணி வச்சது இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ்க்கு யூஸ் பண்ற ஒயிட் போர்டு, எப்பயுமே உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அது இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்து பிளவுஸ் ஒர்க் ஷாப் வரப்போகுது இல்லையா, அதோட நோட்ஸ் எல்லாம் இங்க நான் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன், அது இருக்கு. ஸோ அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிற பேட்டர்ன்ஸ், சாம்பிள் பேட்டர்ன்ஸ், அப்புறமா வந்துட்டு நான் இதுல தான் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நோட்டாவோ இல்லை புக்காவோ வந்து வரும் அடுத்தது ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பண்ணேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானே பண்ணது. இந்த பின் குஷன், இதெல்லாம் உங்களுக்கு வேணும், இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டா இருக்கும்னா சொன்னீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயா யூடியூப்ல கூட வீடியோ அப்லோட் பண்றேன்.
ஸோ அதுக்கப்புறமா மோஸ்ட்லி அவ்வளவுதான். இப்போ அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நிறைய அட்டைப்பெட்டி இருக்கும், நிறைய பாக்ஸஸா இருக்கும், நிறைய கட்டப்பையா இருக்கும். என் ரூம்ல இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் இருக்கும், நிறைய கட்டப்பை இருக்கும். ஏன்னு நான் கடைசியில சொல்றேன். இந்த இடம் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. சோ பாக்குறதுக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு கீழே ஒரு லைட் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா ரிச்சா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் ஸ்டென்சில் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் மீஷோல தான் வாங்கினேன். ஜஸ்ட் ஒரு 125 rupees தான். அப்புறமா இங்க கீழே இருக்குல்ல, இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பிரிண்டர்ஸ்ல இருந்து எடுத்தேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு என்ன போட்டோ ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சும்மா பிளாக் கலர்ல டேப் போட்டு வச்சிருக்கேன். போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சேர், இவனையும் நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ல நிறைய பாத்துருப்பீங்க. இவன் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் மாதிரி. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி உட்காந்துட்டு சம்டைம் நான் இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறமா எனக்கு வந்து ஏதாச்சும் டயர்டா இருக்க மாதிரி இருக்குன்னா இந்த இப்படி ஜாலியா உட்காந்துட்டு சுத்துறது. அப்புறமா வந்துட்டு எனக்கு நேரம் வந்து கண்ணாடி இருக்கும், அப்புறமா அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அப்புறமா வந்துட்டு இன்கேஸ் எனக்கு வந்து அர்ஜென்ட்டா வந்துட்டு மிஷினுக்கு போனோம்னா சேர்லாம் எடுத்துக்கலாம் போக மாட்டேன், அப்படின்னு சேர் எப்படியும் தள்ளிட்டே போயிடுவேன் நான் மிஷின் கிட்ட. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சேரை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் பங்கஜம். ஸோ இந்த ட்ரெஸ் ஃபார்ம்க்கு நான் வச்ச பேரு. இது வந்து ஒரு சைஸ் 8 ட்ரெஸ் ஃபார்ம். நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் இது வாங்கினேன். இது வந்து 5000 கிட்ட, 4800 இவ்வளவோ, ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் டாக்ஸ் எல்லாமே போட்டு 5000 கிட்ட எடுத்து வந்துட்டாங்க. இந்த பங்கஜம் நம்மளோட பங்கஜம் வாங்கி கிட்டத்தட்ட 10 monthsக்கு மேல ஆக போகுது. சோ நான் ஏதாச்சும் சின்னதா ட்ரெஸ் தைச்சு பார்த்தேன்னா இதெல்லாம் போட்டு பார்ப்பேன். மோஸ்ட்லி நான் ஸ்டிச் பண்ற கார்மெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு ஃபிட் பண்ற மாதிரி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்ப்பேன். ஸோ நம்மளோட ஒர்க் ஷாப் வரதுக்கு முன்னாடி சாம்பிள் பீசஸ் எல்லாமே நான் வந்து மோஸ்ட்லி நம்ம பங்கஜத்துக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அடுத்தது அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 ரேக் இருக்கும். ஸோ இந்த 2 ரேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிசைனருக்குமே சரி இல்ல எல்லா டெய்லருக்குமே சரி இந்த மாதிரி 2 ரேக் இருக்கும். அதுல நிறைய துணியா இருக்கும். ஆனா அந்த துணிலாம் எதுக்கு வாங்கினா நம்ம மறந்துருப்போம். ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே நமக்கு வந்து ஐடியா இருந்திருக்கும், நம்ம இந்த மாதிரி தைக்க போறோம், அந்த மாதிரி தைக்க போறோம், இந்த மாதிரி பிளவுஸ் வரப்போகுது, அந்த மாதிரி பிளவுஸ் வரப்போகுது, இல்ல இந்த மாதிரி சுடிதார் வரப்போகுது, இல்ல இந்த மாதிரி கவுன் வரப்போகுது, அந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்கும். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஐடியாவும் காணாம போயிடும், அந்த ஃபேப்ரிக் வாங்கின பில்லும் காணாம போயிடும், நம்ம எதுக்கு வாங்கணுங்கிறதே மறந்துடும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் தான் இது எல்லாமே. என்கிட்ட இப்போ இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் வந்து கம்மி தான், ஏன்னா நான் ஒர்க் ஷாப்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஃபேப்ரிக்ஸ் நான் இப்போதைக்கு ஒரு 3 to 4 months நான் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஃபேப்ரிக் எதுவும் வாங்கல. இல்லைன்னா வந்துட்டு நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டெய்லரிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நம்ம நிறைய காசு வீணா செலவு பண்றது எங்க செலவு பண்ணுவோம்னா தைக்காத இந்த மாதிரி எம்டி ஃபேப்ரிக்ல தான் நிறைய காசு செலவு பண்ணுவோம். நம்ம வாங்கி வச்சிருப்போம், ஆனா எதுக்கு வாங்கணும்னா அவங்களுக்கும் அந்த ஃபேப்ரிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, நிறைய ஃபேப்ரிக். ஒரு சில ஃபேப்ரிக்லாம் வந்துட்டு நல்லா இருக்கு, சீப் பிரைஸ்ல கிடைக்குது இல்லையா, வாங்கி வச்சிருக்கோம். அடுத்தது இங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேக்ல வந்துட்டு என்னோட ஆர்கனைஸ் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேக்ல வந்து என்னன்னா என்னோட ஷாப்பிங் பேக் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இது என்னோட ஷாப்பிங் பேக். ஸோ ஷாப்பிங் போறப்போ நான் என்னோட கார்டு, அப்புறமா கேஷ், ஃபோன் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிடுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்கஜத்தோட கைகள் இருக்கு, அப்புறமா என்னோட ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்கு, அப்புறமா நான் வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ற இயர் ஹெட் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்துட்டு டெக் தான். ஸோ என்னோட ஸ்பீக்கர் தைக்கும் போது நான் நிறைய ஹை வால்யூம்ல வந்துட்டு சாங் போட்டு தான் தைப்பேன். அப்புறமா என்னோட கண்ணாடி இருக்கு, அப்புறமா என்னோட லைட்ஸ் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் பாக்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய த்ரெட் பாக்ஸ் இருக்கு. இப்போதைக்கு இதுல ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து மிஷின் கிட்ட இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்த பிளவுஸ் இருக்கு. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதுவும் ஆரி ஒர்க் மெட்டீரியல் தான், இதுவுமே அந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல் தான். இப்போ நான் வந்து பெருசா ஆரி ஒர்க் பண்ண மாட்டேன், பட் ஆனா சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் கேட்கிறப்போ இந்த மெட்டீரியல் வச்சா எப்படி இருக்கும், அந்த மெட்டீரியல் வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மெட்டீரியல் நாலேஜுக்கு கஸ்டமருக்கு சாம்பிள் காமிக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய சாம்பிள் வச்சிருக்கேன். இங்க 2 ஷெல்ஃப்ல வெறும் சாம்பிள் மட்டுமே வச்சிருக்கேன். அடுத்தது இங்க ஃபேப்ரிக்ஸ் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஆல்கஹால் மார்க்கர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு 140 கலர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் வச்சிருக்கேன் நான். இந்த கலரோட அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. இந்த பெரிய பாக்ஸ்ல நிறைய ஸ்கெட்ச் பென், அப்புறமா இந்த மாதிரி பிரஷ் பென், அப்புறமா வந்துட்டு வாட்டர் கலர், அப்புறமா போஸ்டர் கலர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஆல்கஹால் மார்க்கர் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் முன்னாடி வந்து வாட்டர் கலர், ஸ்கெட்ச் பென்ஸ், பிரஷ் பென்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் இதெல்லாமே இருக்கு. இப்போ கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பிரஷ் பென்லாம் பண்ண தோணும், அதுல இருந்து எடுத்துட்டு வந்து பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு இல்லஸ்ட்ரேஷனுக்கு என்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். எப்பயுமே எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங்ல தைக்கிறத விட, மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்றதை விட இல்லஸ்ட்ரேஷன் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபன்னா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். என்ன கலர் சூஸ் பண்றது அப்படிங்கிறதுலயே பாதி நேரம் ஓடிக்கிறோம்.
ஸோ இப்போ அடுத்து நீங்க வந்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேப்ரிக் செக்ஷன். ஸோ இந்த ஃபேப்ரிக் செக்ஷன் வந்து நான் தொடவே மாட்டேன், எப்பயாச்சும் ரேராக தான் டச் பண்ணுவேன், ஏதாச்சும் ஒர்க் ஷாப் போட்டேன்னா தான் டச் பண்ணுவேன். அப்போ அதுலயும் ஒரு சில ஒர்க் ஷாப்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்லை என்கிட்ட ஃபேப்ரிக்ல நான் புதுசா வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஃபேப்ரிக் வாங்க போயிடுவேன். அடுத்தது வந்து இங்கே ஃபேப்ரிக் தான், 1 2 3 இது ஃபுல்லாவே ஃபேப்ரிக்ஸ் தான் இருக்கு. கீழே வந்து இந்த ஃபியூசிங் எக்ஸ்ட்ரா நிறைய த்ரெட். ஸோ கீழே கடைசி ரேக்ல மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா த்ரெட், இந்த பைப்பிங் த்ரெட், இந்த லேஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் தனியாக காமிக்கணும்னா நீங்க சொல்லுங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட தையல் மிஷினுக்கு வந்திருக்கும். ஸோ என்னோட தையல் மிஷின் நான் எப்பயுமே என்ன பண்ணேன்னா நைட் வந்து இந்த மாதிரி போர்வை ஊற்றி தூங்க வச்சிருக்கேன். ஸோ டஸ்ட் எதுவும் படாம இருக்கும், ஜன்னல்ல இருந்து டஸ்ட் வரும் அதனால. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உஷால வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின் S2 அப்படிங்கிற மாடல், S2 S10 தெரியல. ஸோ அந்த மாடல் இது வந்து நான் ஒரு அரௌண்ட் ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கி 6 months தான் ஆகுது. ஸோ இதுவும் நல்லா இருக்கு, ஒர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த மிஷின் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நான் ஸ்டிச் பண்ண வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை, எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு சர்வீஸ் கூட வரல இது வரைக்கும். எனக்கு வந்து பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்கு, நல்லா ஸ்டிச் பண்றான். அடிக்கடி நடுவில் வந்து ஆயில், எந்த மிஷின் நீங்க வாங்கினீங்க அப்படின்னாலும் நடுவில் வந்து நீங்க ஆயில் மட்டும் மாத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷினையுமே அடிக்கடி பார்க்கணும், 2 months once வந்து ஆயில் கரெக்டான லெவல்ல இருக்கா, அப்புறமா வந்துட்டு அந்த ஆயில் எல்லோ கலர்ல மாறாம இருக்கா, அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படி இருக்கா, அது மாதிரி நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே வந்து நிறைய அழுக்கு போய் உட்காரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அடிக்கடி கிளீன் பண்ணணும், அப்பதான் இந்த மிஷினுமே ரொம்ப லைஃப் கொடுக்கும். ஸோ மற்ற மிஷினரிஸ் பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை, பட் ஆனா தையல் மிஷின் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க, அதை கிளீனா வச்சிருக்கீங்க, ஆயில் அப்பப்போ போடுறீங்க அப்படின்னாலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது, மோஸ்ட்லி கம்ப்ளைண்டே வராது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்டடி டேபிள் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் டைப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் அரௌண்ட் 800 அந்த மாதிரி பிரைஸ்ல தான் வாங்கினேன், இங்க திருச்சி பஜார்லயே கிடைச்சது. ஸோ இதுல வந்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபைல்ஸ் வச்சிருக்கேன் என்னோட. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப்லயும் பண்ண பேட்டர்ன் பேப்பர்ஸ் இருக்கும், அப்புறமா வந்து நான் பேட்டர்ன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அது இருக்கும், அப்புறமா வந்துட்டு எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஃபைல் போட்டு வச்சிருக்கேன். அந்த ஃபைல் தான் இங்க இருக்கு, மேலே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் ஆர்கனைசர். ஸோ இந்த மேக்கப் ஆர்கனைசரை வந்து நான் வாங்கி என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட ஸ்கெட்ச் பென்ஸ், அப்புறமா என்னோட மோஸ்ட்லி இதுல ஸ்கெட்ச் பென் தான் இருக்கு, நார்மல் ப்ளூ பென்லாம் ரொம்ப கம்மி தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன், இது வாங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் த்ரெட் போட்டு வச்சிருக்கேன், அப்புறமா இந்த ஹூக்கணைலாம் இருக்கலாம் அது, அந்த மாதிரி பேட்டரி, இந்த மாதிரி இதை 1-2 விஷயம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இது இப்படிதான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட ப்ரீவியஸ் போன மாசம் ஒர்க் ஷாப், இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் அது இங்க இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹியூமிடிஃபயர் அந்த மாதிரி இருக்கு. அப்புறமா என்னோட ஸோ பஸ்ட் ஹெம், இது நானே பண்ணேன், நானே வந்துட்டு சரி ஓகே ஒரு பஸ்ட் பேட் வச்சு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு. இதுலயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் இது ஒரு டியூட்டோரியல் போடுறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா என் ஃபேமிலியில ஆட் ஆன ஒரு மெம்பர், இவன் வந்துட்டு 3 thread ஓவர்லாக் மிஷின். இவனோட பிரைஸ் வந்து 6200 rupees. ஸோ இதுவுமே வந்துட்டு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வேணா எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம். இவன் வந்து டேபிளோடலாம் இருக்க மாட்டான், அப்படியே நான் வந்து எங்க வேணாலும் இப்படி தூக்கிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு போர்ட்டபிள் 3 thread ஓவர்லாக் மிஷின். அடுத்தது இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க இன்னும் நிறைய நோட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ்லாம் என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது, இல்லை நான் வந்து ஒரு புது பேட்டர்ன் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா அந்த பேட்டர்னுக்காக நான் எழுதின நோட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். ஸோ என் ரூம்ல அங்கங்க நோட்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து இங்க ஒரு ஃபேன் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என்னோட ரூம்ல அவ்வளவுதான் இருக்கு. அடுத்தது என் ரூம்ல இந்த பெரிய ஹைலைட் என்னன்னா இந்த 6 feet மிரர். இதுவுமே நான் என்னோட பொட்டிக்ல வச்சிருந்தேன் தான், இப்போ நான் என் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மிரர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மிரர் வந்து நான் அரௌண்ட் 2300 எவ்வளோக்கு தான் வாங்கினேன். பட் ஆனா என்னோட ரொம்ப பர்சனலான கனெக்டடான ஒரு மிரர். ஃபுல்லா ஒரு 6 feet இருக்கும். இதுல வந்து ஒரு ஃபுல்லாலே தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சா இந்த மிரர்ல பார்த்துட்டு கூட போயிடுவாங்க. இப்போ வீட்டுல இருந்து நான் கஸ்டமரோட எடுக்கிறேன், ஸோ அவங்க வந்து இந்த மிரர்ல தான் ஃபிட்டிங்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ். என் ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்விம் டியூட்டோரியல் வீடியோலயோ இல்லை இன்னொரு பிளாக்லயோ உங்களை மீட் பண்ணுவேன்னு ஐ ஹோப். ஸோ தேங்க்யூ.